அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்றைய அரசியல். பிரதமர் நரேந்திர மோடி கூட்டணி கட்சிகளுக்கு தந்த சர்ப்ரைஸ். அமைச்சரவை குழுவில் நடந்த அதிசயம். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் குழு ஜூன் 9ஆம் தேதி மீண்டும் பதவியேற்று மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்ற நிலையில் 3 வாரங்களுக்கு பிறகு கேபினட் அமைச்சரவை குழுக்களின் உறுப்பினர்கள் யார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். 2 முறை பாஜக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்த நிலையில் 3வது முறை நடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக தனி பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சியை நடத்துகிறது. இதை உணர்த்தும் வகையில் நேற்று புதிதாக அமைக்கப்பட்ட கேபினட் அமைச்சரவை குழுக்கள் மற்றும் அமைச்சரவை குழுக்களில் உள்ள உறுப்பினர்களின் லிஸ்ட் இருந்தது. கடந்த முறை 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு முதல் முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாஜகவின் கூட்டணி கட்சிகள் தான் அமைச்சரவை குழுவில் அதிக உறுப்பினர்களை பெற்றுள்ளன. அதே நேரம் பாதுகாப்புக்கான அனைத்து முக்கியமான அமைச்சரவை குழுவில் எந்த மாற்றமும் இல்லை. பிரதம மந்திரி தலைமையில் பாதுகாப்பு, உள்துறை, நிதி மற்றும் வெளி விவகார அமைச்சர்கள் அடங்கிய குழுவில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. இதில் மட்டும் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. இந்த குழுதான் நாட்டின் பாதுகாப்பு செலவுகள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளில் மூத்த நியமனங்கள் உட்பட அனைத்து தேசிய பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களில் முடிவுகளை எடுக்கிறது. அதே நேரம் பொருளாதார மற்றும் அரசியல் விவகாரங்கள் மற்றும் மத்திய மாநில உறவுகள் மற்றும் சூப்பர் கேபினட் என்று அழைக்கப்படும் அரசியல் விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவில் இப்போது தெலுங்கு தேசம் கட்சியின் கே. ராம்மோகன் நாயுடு மற்றும் இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா மதசார்பற்ற தலைவர் ஜிதன் ராம் மஞ்சி ஆகியோர் உறுப்பினர்களாக உள்ளனர். இதில் ஜிதன் ராம் மஞ்சி சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களின் அமைச்சராகவும், ராம்மோகன் நாயுடு சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராகவும் உள்ளார். இதேபோல் பீகாரின் ஐக்கிய ஜனதா தளத்தை சேர்ந்த லாலன் சிங் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவில் இடம் பிடித்துள்ளார். இதேபோல் மற்றொரு முக்கிய பீகார் கூட்டணி கட்சியான லோக் ஜனசக்தி கட்சியின் ராம்விலாஸ் தலைவரான சிராக் பாஸ்வான் முதலீடு மற்றும் வளர்ச்சிக்கான அமைச்சரவை குழுவில் இடம்பெற்றுள்ளார். இதில் லாலன் சிங் அல்லது ராஜீவ் ரஞ்சன் சிங் பஞ்சாயத்து ராஜ் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறைகளையும், சிராக் பாஸ்வான் உணவு பதப்படுத்தும் தொழில்துறை அமைச்சராகவும் உள்ளார். பாஜக கூட்டணியில் உள்ள ராஷ்டிரிய லோக்தளம் கட்சி தலைவர் ஜெயந்த் சௌத்ரி திறன், வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரம் தொடர்பான அமைச்சரவை குழுவில் சிறப்பு அழைப்பாளராகி உள்ளார். ஜெயந்த் சௌத்ரி திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சராக உள்ளார். பிற அமைச்சரவை குழுக்களில் உள்ளவர்களின் விவரங்களை பார்ப்போம். பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் 2 விஷயங்களை தவிர அனைத்து அமைச்சரவை குழுவிலும் இருக்கிறார். மத்திய விவசாயத்துறை அமைச்சராக உள்ள மத்திய பிரதேசத்தின் முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவில் இடம்பெற்றுள்ளார். நிர்மலா சீதாராமனுக்கு பிறகு அமைச்சரவையில் முக்கியமான பெண் அமைச்சராக கருதப்படும் அன்னபூர்ணா தேவி அரசியல் விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவில் உறுப்பினராக உள்ளார். அன்னபூர்ணா தேவி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக உள்ளார். ஒட்டுமொத்தமாக எண்ணிக்கையின் அடிப்படையில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் மற்றும் நிதிஷ்குமாரின் JDU ஆகியவை பாஜகவின் மிக முக்கியமான கூட்டாளிகளாக உள்ளன. ஏனெனில் அவர்களுக்கு முறையே 16 மற்றும் 12 எம்பிக்கள் உள்ளனர். இவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியில் ஆட்சியில் இருக்க காரணமாக உள்ளார்கள். இந்தியா கூட்டணி 234 இடங்களில் வென்றுள்ள நிலையில் பாஜக வெறும் 240 இடங்கள் தான் வென்றுள்ளது. இதனால் கூட்டணி பலத்துடன் பாஜக இந்த முறை ஆட்சி அமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி.